ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல் கவின் லாக்ஸ். நான் கவின். என்னடா ஆளே இல்லாமல் வெறும் டேபிளில் கற்றுறானேன்னு பார்க்குறீங்களா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம். அதுவும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் டெக்கில் ஒரு வீடியோ, லைக் கேஜெட்ஸை அன்பாக்ஸ் பண்ணுறது, ரிவ்யூ பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நத்திங் 2Aவோட குயிக் அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபோனுக்கு ரிவ்யூன்னு பார்த்தா நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ வேணும்னா சொல்லுங்கள், ரிவ்யூ போடுறேன். என்னோடய சைட்லேருந்து என்னோடய ரிவ்யூ எப்படி இருக்குன்றதையும் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 8GB 256GB மாடல், ஒயிட் கலர். ஸோ ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணி தான் வாங்கினேன். ஸோ டெலிவரி பண்ணுறப்போ அன்பாக்ஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதோட அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒரு எல்லோரும் சொன்ன மாதிரி தான், ஆப்பிளோட அன்பாக்சிங் மாதிரி தான் இருக்குது. அண்ட் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. லைக் இந்த கண்ணு மாதிரி இங்கே அந்த கேமரா மாடலில் வந்துட்டு இந்த பாக்ஸ்லேயே போட்டிருக்காங்க. லைக் எம்பெட் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ புக் மாதிரி இதை ஓப்பன் பண்ணால் வெல்கம் டு நத்திங். ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருக்குது. அண்ட் இதான் நம்மளோட ஃபோன், ஒயிட் கலர். ஸோ ஆல்ரெடி ஓப்பன் பண்ணுறப்பே கிழிஞ்சிருச்சு. ஓகே, ஃபோன் வர வச்சிடலாம். பாக்ஸ்குள்ளே வேறு என்ன இருக்குன்னா, நத்திங்கோட டைப் சி டு டைப் சி கேபிள் இருக்குது. ஃபோக்கஸ் ஆகுதா? ட்ரான்ஸ்பரண்ட் கேபிள். ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் நத்திங்கோட டைப் சி டு டைப் சி கேபிள் இருக்குது. அதை விட்டால் சேஃப்டி இன்ஃபர்மேஷனுக்குன்னு ஒரு புக்லெட் இருக்குது. ஜஸ்ட் இது யாரும் பார்க்க போகிறதில்ல ஆப்வியஸ்லி. அண்ட் நம்மளோட யூனிக்கான சிம் எஜெக்ட் டூல் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. இதுவும் டிரான்ஸ்பரண்ட் டிசைனில் பண்ணியிருக்காங்க. ஃபோக்கஸ் டிரான்ஸ்பரண்ட் டிசைனில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ எல்லாத்தையும் ஆரம்பிச்சு நம்ம ஃபோனுக்கு வருவோம். இதுதாங்க நம்ம ஃபோன், நத்திங் 2A ஒயிட் கலர், 256GB மாடல், 8GB RAM. ஸோ நான் ஏன் ஒயிட் கலர் சூஸ் பண்ணால், பிளாக் அண்ட் ப்ளூ இந்த மாதிரி டார்க் கலர்ஸில் ஸ்மட்ஜஸ் கொஞ்சம் ஈஸியாக தெரியும் ஆப்வியஸ்லி. இதில் பார்த்தோம்னா ஸ்மட்ஜஸ் அவ்வளோவா தெரியல. லைக் கம்பேரிட்டிவ்லி இது கொஞ்சம் ஸ்மட்ஜஸ் தெரியாது. ஸோ நான் இனிஷியல் பூட்டப்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். ஃபோனை இப்போ ஆன் பண்ணுவோம். இதுதான் யூஸ் லொக்கேஷன், அப்புறம் சென்ட் யூசேஜ் அண்ட் டயக்னாஸ்டிக் ஸ்டேட்டஸ், இதெல்லாம் ஆஃப் பண்ணிக்கணும். ஸோ எப்போவுமே நம்ம ஃபஸ்ட் டைம் ஃபோன் பூட் பண்ணுறப்பவே இந்த செட்டப்லாம் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிட்டா ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதெல்லாமே இதில் எந்த சர்ச் இன்ஜின் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குது. இதில் எதுவும் செலக்ட் பண்ணி தான் ஆகணும் போல். கூகுள் செட்டப் பின் இதெல்லாம் அப்புறமா செட்டப் பண்ணிக்கலாம். அண்ட் இதெல்லாம் கூகுளோட ஆப்ஸ், கூகுள் ஹோம், கூகுள் பே, கூகுள் ஒன், கூகுள் ஃபைண்ட் மை டிவைஸ், இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஸோ நமக்கு வேணுங்கிற ஆப்ஸ் மட்டும் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இதுக்கு வந்துட்டு எல்லாத்துக்கும் அலோவ் தான் கொடுக்கணும். அண்ட் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம். இதுதான் நம்ம டேட்டாவோட நம்ம யூஸ் பண்ணுற யூசேஜ் எடுத்துகிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபீட்பேக் கொடுக்குற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம டேட்டாலாம் இப்படி தான் போகும். கெஸ்டர் ஆனில் தான் வரும் போல். ஸோ அதுக்கான டீச்சிங் ப்ராசஸ். நத்திங் OS 2.5 ஃப்ரம் த பிகினிங் இட் செல்ஃப். நத்திங் OS 2.5ல் வருது. ஆண்ட்ராய்ட் 14. இது வந்துட்டு 8GB 256GB மாடல். இது வந்துட்டு கிளிஃப் இன்டர்ஃபேஸ். New way to interact with your phone. Call recognition. Unique glyph pattern indicate who is calling. Okay. Essential notification.
லிஃப்ட் டைமர், அந்த டைமர் பார்க்க ஆப்வியஸ்லி நத்திங் OS தான், நத்திங் லைக் லான்ச்சர். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கலர்டாக வந்துடுது. ஓகே, ப்ளோட்வேர்ஸ்லாம் எதுவும் மோஸ்ட்டாக இல்லை, ப்ளோட்வேர்ஸே இல்லை. நம்ம ஃபோனோட டிஃபால்ட் ஆப்ஸும் ஆண்ட்ராய்டில் வர ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் வர கூகுள் ஆப்ஸ் தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான். இதில் எனக்கு பிடிக்காத விஷயம் என்னென்னா, இதில் வந்துட்டு கேலரி இல்லை. டிஃபால்ட்டாக நத்திங்கோட கேலரி இல்லை, கூகுளோட ஃபோட்டோஸ் தான், கூகுள் ஃபோட்டோஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு 6.7 inch AMOLED டிஸ்பிளே தான், ஃப்ளெக்சிபிள் AMOLED டிஸ்பிளேன்னு சொல்கிறாங்க. ஸோ 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அண்ட் இது வந்துட்டு சிமெட்ரிக் பெசில்ஸாக இருக்கனால ஒரு ஐஃபோன் ஃபீல் கிடைக்குது. ஆக்சுவலாக ஒரு ஐஃபோன் ஃபீல் கிடைக்குது, டிஸ்பிளே வைஸும் சரி, டிஸ்பிளேயோட அந்த சிமெட்ரிக் பெசில்ஸ், அப்புறம் டச் ஆப்டிக். இந்த ஆப்டிக் ஃபீட்பேக் பார்த்தோம்னா அந்த ஆப்பிளில் இருக்க மாதிரி அந்த வைப்ரேஷன் மோட்டர் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தா, நம்ம ஓஎஸ் தான், ஆப்வியஸ்லி நத்திங்னாலே ஓஎஸ் தான், சூப்பரான ஒரு ஓஎஸ் இருக்குது. அந்த ஃபோனோட டிஸ்பிளே தான் இது, வந்து ஒரு ஃபுல் AMOLED டிஸ்பிளே. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு 32 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தா 50 மெகாபிக்சல். ஒன்று வந்துட்டு ப்ரைமரி கேமரா, இன்னொன்று வந்துட்டு அல்ட்ரா வைட் கேமரா. அண்ட் 2Aங்கிறதுனால இங்கே 3 கிளிஃப் லைட் தான் இருக்குது. இது வந்துட்டு சும்மா பேட்டர்ன்ஸ் தான். அண்ட் நத்திங் ஃபோன் 1 and 2ல் பார்த்தா கேமரா ரெக்கார்ட் பண்ணுறப்போ இந்த ரெட் கலரில் இருக்க இது வந்துட்டு ஒரு லைட் எரியும். ஸோ அதை வந்துட்டு இதில் கட் பண்ணிட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பிளாஸ்டிக் பேக் தான். ஸோ ஸ்மட்சஸ், ஸ்க்ராச்சஸ்லாம் ஈஸியாகும், கேஸ் போடாமல் யூஸே பண்ண முடியாது. ஸோ பவர் பட்டனும் வால்யூம் பட்டனும் பிளாக்கில் கொடுத்துருக்காங்க. கலர் டிஃப்ரென்ஸ் காட்டியிருக்காங்க, ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் கீழே பார்த்தோம்னா ஸ்பீக்கர் கிரில்ஸ் இருக்குது, டைப் சி போட்டிருக்கு, அண்டு சிம் ட்ரே இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு நமக்கு 3.5mm ஜாக் இல்லை. அப்படியே டாப்பில் பார்த்தா இங்கே ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. இது வந்துட்டு ஒரு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்க ஃபோன் தான். ஸோ பாட்டமில் இருக்க ஸ்பீக்கர்களும் இயர்பீஸும் நமக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் ஆக்ட் ஆகும். அண்ட் ஃபோனை அன்லாக் பண்ண உடனே சூப்பரான ஒரு டிசைன். உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகுதான்னு தெரில. நத்திங்கில் எனக்கு பிடிச்சதே இந்த யூஐ தான், நத்திங் யூஐ தான் வச்சுருக்கேன். யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தா ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ப்ளோட்வேர்ஸ் எதுவும் இல்லை. அது எனக்கு இந்த ஃபோன் வரப்பவே பார்த்தா 2.5.6 அப்டேட் தான் வந்துச்சு. ஸோ எனக்கு இப்போதைக்கு ஓரளவுக்கு எல்லாமே பக்காவாக இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த நத்திங் ஓஎஸ் வெர்ஷன்ஸில் எல்லாமே பக் இருந்துச்சு. ஸோ இந்த கேமரா ஆப் ஓப்பன் பண்ணுறப்போ, செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறப்போ, இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் நம்ம ஓப்பன் பண்ணுறப்போ ஒரு சின்ன ஒரு லேக் இருந்துச்சு. ஸோ இந்த மாடலில் வந்துட்டு இந்த அப்டேட்டில் வந்துட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் இது ஒரு நல்ல ஃபோன் சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா 26,000 வருது, 256GB மாடல். 128GB வந்துட்டு 24, அண்ட் 12GB 256 வந்துட்டு 28 வருது. ஸோ இவ்வளோ தான் இதோட குயிக்கான அன்பாக்சிங். ஸோ ரிவ்யூ வேணால் நான் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அண்ட் நம்ம இந்த ஃபோனுக்கு பார்த்தோம்னா சார்ஜர், என்ன சார்ஜர் யூஸ் பண்ணலான்னு பார்த்துட்டே இருக்கப்போ நான் CMFலேருந்து வாங்கியிருக்கேன். இது வந்துட்டு ஒரு 65W கேன் சார்ஜர். அண்ட் சீல் கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் சிம்பிள் பேக்கிங். நம்மளோட சார்ஜர் இங்கே இருக்குது. அண்ட் யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, கேப்சூல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. அண்ட் இதுதான் நம்ம சார்ஜர். ஸோ நத்திங்கோட 65W சார்ஜர். லைட்டு பத்தலையோ, 65W சார்ஜர். இதில் வந்துட்டு பார்த்தோம்னா நமக்கு ட்ரிபிள் போர்ட்ஸ் இருக்குது. இது வந்துட்டு C1, C2, அப்புறம் இது வந்துட்டு டைப் A. C1 தான் நமக்கு வந்துட்டு மெயினான போர்ட்டு, டைப் C to டைப் C, அதனால் C1 கொடுத்துருக்காங்க. மேக்ஸ் 65W வந்துட்டு இந்த ஃபஸ்ட் போர்ட்டில் கிடைக்கும். அண்ட் நம்ம அட் அ டைமில் 3 டிவைசஸ் வரைக்கும் சார்ஜ் பண்ணிக்கலாம். அதனால தான் நான் இந்த மாடல் சூஸ் பண்ணிட்டேன். நத்திங்கோட சார்ஜர் வாங்காமல் நான் CMF சூஸ் பண்ணிட்டேன். ஸோ லேப்டாப் இது எல்லாத்துக்கும் நான் இதிலே சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதை சார்ஜ் பண்ணி பார்த்துட்டு இதோட
எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட் நம்ம இந்த கேபிளை பிரிச்சுருவோம். அண்ட் இந்த கவரையும் பிரிச்சுருவோம். சிஎம்எஃபோட லோகோ இங்கே இருக்குது. அண்ட் சைடில் வந்துட்டு 65 வாட் கேனுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சைடில் வேறு எதுவும் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு போர்ட்டில் போட்டு நம்மளுக்கு இந்த சார்ஜர் டெஸ்ட் பண்ணிடலாம். ப்ளக் பண்ணிடுறேன். இதுதான் நம்ம ஃபோன். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்டுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. ஃபோனில் ப்ளக் பண்ணிட்டா. ஸோ இப்போ என்கிட்ட 46% சார்ஜ் இருக்குது. ஸோ இதோட சார்ஜிங் ஸ்பீட் என்ன இதெல்லாமே நான் அப்புறமா உங்களுக்கு டீட்டெயிலான ரிவ்யூவில் வந்துட்டு வேணால் கவர் பண்ணுறேன். ஸோ அன்ப்ளக் பண்ணிட்டு ப்ளக் பண்ணி பார்ப்போம். ஸோ சார்ஜிங் ரேப்பிட்லின்னு வருது. 46% சார்ஜ் இருக்குது. ஸோ குட். ஸோ நான் இந்த சார்ஜரும் சரி ஃபோனும் சரி ஃபுல்லாக டீட்டெயிலாக டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு டீட்டெயில்டான ஒரு ரிவ்யூ அப்டேட் பண்ணுறேன். வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.